Hello friends, welcome to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது எப்படி ஈஸியா உங்க வீட்லயே நீங்களே தேங்காய் உடைக்கலாம். அதுவும் சரிசமமா எப்படி தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். சோ இதுல வந்து நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்றேன். சோ வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். முதல்ல தேங்காய் நம்ம எந்த தேங்காய் இது பண்ண போறோமோ அதோட அதெல்லாம் கழுவிரணும் ஃபர்ஸ்ட். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அந்த தேங்காய்ல உள்ள குடுமி அதெல்லாம் ஃபுல்லா எடுத்துறணும். ஸோ இதோட உடைக்கிறதோட இது இல்லாமல் உடைச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் தேங்காய் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், உடைச்ச தேங்காய் எப்படி கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுன்னு. அதில் நிறைய பேர் தேங்காய் உடைக்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தனால இந்த வீடியோ. ஸோ தேங்காயில் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும் பாருங்கள். நல்லா கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு விட்டு விட்டு ஒரு லைன் இருக்கும். கரெக்டாக அந்த லைனை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நல்லா இன்னொரு வாட்டி கூட வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பரோட்டா கட்டை இல்லை சப்பாத்தி கட்டை ரெண்டுமே ஒன்று தான். பட் அந்த கட்டையை எடுத்து நான் அதில் தான் எப்போயுமே ரெகுலராக தேங்காய் உடைப்பேன். ஸ்டெயினே கிடையாது. கரெக்டாக அந்த கோடு இருக்க இடத்துல எந்த இடத்துல அந்த லைன் தெரியுதோ நல்லா திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கோடுலேயே அடிச்சிங்கன்னா நல்லா ஈவனாக உடையும். ஸோ ஒன்ஸ் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ அந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் சுற்றி உடைக்கணும். பாருங்கள், ஒரு இடத்துல லைன் விழுந்துரும். அதுவே நீங்கள் கரெக்டாக அந்த கோடில் உடைச்சிங்கன்னா, நடுவில் உள்ள கோடில் உடைச்சிங்கன்னா லைன் விழுந்துரும். ஸோ அதுக்கப்புறம் உடைக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. லைட்டாக 2 தட்டு தட்டிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் தேங்காய் இன்னொரு மெத்தடு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடு. வேறு எந்த ஆயுதமும் தேட தேவையில்லை. இந்த கட்டையை வச்சு நீங்கள் நினச்ச நேரம் நீங்களே யாரையும் ஹெல்ப் கூப்பிட தேவையில்லை, நீங்களே உடைச்சிடலாம். ஸோ இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, தேங்காய் இந்த மாதிரி குடுமையெல்லாம் எடுத்துகிட்டு கேஸில் ஒரு 1 மினிட் வச்சோம்னா உடையும்னு சொல்கிறாங்க. பட் நான் அதை ட்ரை பண்ணது கிடையாது. தண்ணியில் ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 கண்ணு உள்ள சைடு எப்போயுமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுங்க. அந்த மெத்தடை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உடஞ்சிரும். அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அடுப்பில் எரிச்ச மெத்தட் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்னும் பல வீடியோக்களுக்கு பட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.